This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம் பூமியில் 630 அடி ஆழத்தில் தோன்றிய அடர்ந்த காடு ஒன்றை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது மனிதனால் அறியப்படாத புதிய உயிர்களின் சரணாலயமாக உள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் 9 கிரகங்களில் நம்முடைய பூமி பல சிறப்புகளை உள்ளடக்கிய கிரகமாக உள்ளது. நாம் இதுவரை அறிந்த தகவலின்படி இந்த பிரபஞ்சத்தில் உயிர்களை ஆதரிக்கும் ஒரு உயிருள்ள கிரகமாக நம் பூமி செயல்பட்டு வருகிறது. நாம் வசிக்கும் இந்த பூமியானது 71% நீரால் சூழப்பட்டுள்ளது மற்றும் 29% நிலப்பரப்பால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம் பூமியில் எவ்வளவு சதவீதம் அடர்ந்த காடுகளால் மூடப்பட்டுள்ளது என்று தெரியுமா? நம்முடைய பூமி கிரகமானது 31% அடர்ந்த காட்டு பகுதிகளால் நிரப்பப்பட்டுள்ளது. பூமியில் உள்ள காடுகளில் மிகவும் இருண்ட மற்றும் அடர்ந்த காட்டுப்பகுதியாக அமேசான் காடு திகழ்கிறது. அதே போல மிகப்பெரிய காட்டுப்பகுதி ரஷ்யாவில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய காடு மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல வகையான காடுகள் நமது பூமியில் இருந்தாலும் இதுவரை மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத, மனிதனின் மூச்சுக்காற்று கூடப்படாத ஒரு புதிய காட்டுப்பகுதியை சீனாவைச் சேர்ந்த குகை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். தென் சீனாவில் உள்ள குகை ஆய்வாளர்கள் சமீபத்தில் ஒரு மூழ்கும் குழியின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் மனிதனால் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பழங்கால காடு ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த காடு பூமியின் தரைப்பரப்பிலிருந்து சுமார் 192 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது. அதாவது சுமார் 630 அடி ஆழமான குழிக்குள் இந்த காடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3 கால்பந்து மைதானங்கள் நீளமுள்ள அளவில் பறந்து விரிந்துள்ளது. மனிதனின் கால் தடம் பதியாத வகையில் சுமார் 630 அடி ஆழமான குழிக்குள் இந்த பழங்கால காடு பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த பழமையான காட்டில் உள்ள மரங்கள் 40 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து வளர்ந்துள்ளது என்று சீனாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த ராட்சத குழிக்குள் அமைந்திருக்கும் பகுதியை ஆய்வாளர்கள் சிங்க் ஹோல் என்று அழைக்கிறார்கள். சிங்க் ஹோல் என்றால் என்ன? ஒரு பெரிய நிலப்பரப்பில் தாழ்வாக இருக்கும் பகுதி. அதில் எத்தனை நீர் சென்றாலும் அதனை உறிஞ்சு கொள்ளும் அமைப்பே இது தோராயமாக பரலோக குழி அல்லது ஹெவன்லி பிட் என்று அழைக்கப்படுகிறது. சீனாவில் அமைந்துள்ள 30 ராட்சத சிங்கோல்களில் இதுவும் ஒன்று என்று சீன அரசு கூறியுள்ளது. தென் சீனாவின் குவாங்சி ஜுவாங் தன்னாட்சி பகுதியில் உள்ள லேயே கவுண்டியில் உள்ள பிங்கி கிராமத்திற்கு வெளியே குகை ஆய்வாளர்களால் இந்த குழி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆய்வாளர்கள் இந்த குழியின் அடிவாரத்தை தொட்டு பழங்கால மரங்கள் மற்றும் தாவரங்களை கண்டுபிடித்தார்கள் என்று குவாங்சி செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. இதுவரை காணப்படாத பழங்கால மரங்கள் மற்றும் தாவரங்களின் சரணாலயமாக இந்த இடம் காட்சியளிக்கிறது. மேலும் மாநில செய்தி நிறுவனமான சிங்குவாவுடன் இந்த ஆய்வாளர்கள் கூறிய போது இதுவரை அறிவியலால் அறிவிக்கப்படாத அல்லது விவரிக்கப்படாத இனங்கள் மற்றும் புதிய உயிர்கள் இந்த குகைக்குள் இருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த சிங்ஹோலின் அடிவாரத்தை அடைய பல மணி நேரம் ஆனது என்றும் இந்த ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். சிங்கோல் மூலம் உருவாகும் நிலப்பரப்பு காஸ்ட் நிலப்பரப்பு என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மரங்களின் வளர்ச்சியை அனுமதிக்க போதுமான வெளிச்சம் இருந்துள்ளது என்பதை ஆராய்ச்சியாளர்களை வியக்க வைத்துள்ளது. அது சரி, ஒரு சிங்கோலை கண்டுபிடிப்பதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் இந்த சிங்கோலின் மறுபுறத்தில் அடர்ந்த காடுகள் உருவாகியுள்ளன என்பதுதான் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விஷயமாக உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.